முதலமைச்சர் குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்றேன். துர்கா ஸ்டாலின் அம்மா கையில் கொடுத்துட்றேன். சரியா? முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, இந்த 5000 ரூபாய், இந்த 5000 ரூபாயில் நீங்கள் வந்து மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க, அன்றாட தேவைகளை பார்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துடுங்க, முடிஞ்ச சேவ் பண்ணி வைங்கன்றாங்க. சரிங்களா? இந்த 5000 அப்படியே வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு நான் கொடுத்துட்றேன். 3 மாதங்கள் முதலமைச்சர் குடும்பத்தில் இந்த 5000 ரூபாய் வச்சு எப்படி செலவு பண்ணலான்றதை மக்கள் வந்து கேட்பாங்க. சார் 28 மாதங்கள் கழித்து தான் இதை ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு இது கொடுக்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் மனு எடுத்து போடுங்க, உங்களுக்கு வருவில்லைங்க. அப்படி தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்ததில்லை. முதல்ல கொடுத்தாங்கல்ல சார், அது வரைக்கும் தான் இப்போ வந்துட்டு இருக்குது. அதற்கு பிறகு 2வது கட்டமாக ஆரம்பிச்சு எது சார் இந்த 5000 ரூபாய் சார்? இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் ஓட்டு வாங்கி வரும்னு நினைக்கிறாங்க சார் அவங்க அப்படின்னு நினைச்சு தானே போடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் சரியில்லை சார். அதாவது நான் சொன்ன மாதிரி வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கேவி ஈஸ்வரி மேடம். வணக்கம். வணக்கம் சார். மேடம், இன்னைக்கு வந்து 1.31 கோடி மக்கள், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்ல திடீர்னு அவங்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்து விழுந்திருக்கு. அதாவது அதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான உரிமை தொகை பிளஸ் கோடைகால சிறப்பு நிதி அப்படின்னு சொல்லி 2000 போட்டு 5000 வந்து போட்டிருக்காரு. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதிகாரப்பூர்வமா திமுக வந்து வாக்குக்கு வந்து பணம் செலுத்தி இருக்கிறதா அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு வந்து 5000 ரூபாய் வந்தது சார். ஸோ நானும் மார்னிங் எழுந்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பணத்தை பார்த்து எப்போதுமே 1000 ரூபாய் தானே போடுவாங்க, 5000 ரூபாய் போட்டுருக்காங்க அப்படின்னு டிவி ஆன் பண்ண பிறகு தான் முதலமைச்சர் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் போக வந்துட்டு ஒன்றிய அரசும் இங்கே இருக்கக்கூடிய அடிமை கட்சியும் சேர்ந்து இந்த பணத்தை தடுத்துடுவாங்க, அதையும் தவிர்த்து வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் பணம் கொடுக்கும் பொழுது ஓட்டுக்கு நினைச்சிடுவாங்க, அதனால கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து முன்னாடியே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொல்றேன். ஆமா, அவங்க உளவுத்துறையில அவங்களுக்கு தகவல் வந்திருக்குது. இதுக்கு மட்டும் உளவுத்துறையில தகவல் வந்திருக்குது. ஆனா இங்க நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கெல்லாம் முதலமைச்சருக்கு தகவல் வரல. முதல்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, என்னோட அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்துட்டு சார், முதலமைச்சர் குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்றேன். துர்கா ஸ்டாலின் அம்மா கையில கொடுத்துட்றேன். சரியா? முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, இந்த 5000 ரூபாய், இந்த 5000 ரூபாயில நீங்க வந்து மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க, அன்றாட தேவைகளை பார்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துடுங்க, முடிஞ்ச சேவ் பண்ணி வைங்கன்றாங்க. சரிங்களா? இந்த 5000 அப்படியே வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு நான் கொடுத்துடுறேன். 3 மாதங்கள் முதலமைச்சர் குடும்பத்துல இந்த 5000 ரூபாய் வச்சு எப்படி செலவு பண்ணலான்றதை எங்களுக்கு நீங்க சொல்லணும். 3 மாதம் கழிச்சு நான் வந்து உங்ககிட்ட வரவு செலவு நான் கேட்கிறேன், நீங்க எப்படி சமாளிச்சிங்கன்றத முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த 5000 ரூபாய். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சி பொறுப்பேற்று 28 மாதங்கள் கழிந்த பிறகுதான் நீங்க மகளிர் உரிமை தொகைன்றதை ஆரம்பிச்சீங்க. அதிமுக மாதிரியான கட்சிகள் கொடுத்த அழுத்தத்துல தான் அந்த 1000 ரூபாய் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப ஏன் வந்து நீங்க முதல்ல கொடுக்கல அப்படின்னா, எங்களுக்கு தான் இன்னும் ஆட்சி காலம் இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாய அடிச்சாடலாம். இப்ப ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா, தோல்வி பயம் திமுகக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிளியரா தெரியும் சார், அடுத்து அவங்க ஆட்சி பிடிக்க மாட்டாங்கன்னு திமுக உடன்பிறப்புகளை கூப்பிட்டு நீங்க கேளுங்களேன். இதுதான் லாஸ்ட், அவங்களுக்கு ஃபைனல் இதுதான் அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த 5000 ரூபாய, இந்த 3000 ரூபாய் இது பிளஸ் வந்து கோடைக்கால உதவி தொகையா சிறப்பு தொகையா, இத்தனை வருடங்கள் உங்களுக்கு மே, ஏப்ரல் வரவே இல்லையா சார்? கோடை காலங்கள் வரவே இல்லையா? முதலமைச்சர் ஒருவேளை ஊட்டி கொடைக்கானல்ல இருந்தாங்களோ எனக்கு தெரியல எனக்கு. அப்ப இத்தனை வருடங்களாக, நீங்க 4 வருடங்களாக கோடை காலத்தை பார்க்காத முதலமைச்சர் இப்ப எப்படி பார்த்தாங்கன்றது புரியல. அப்ப 5000 ரூபாய் இப்ப கொடுத்தது ஓப்பனாகவே வந்து நீங்க ஓட்டுக்கு தான் பணம் கொடுத்துருக்கீங்க. அதுவும் போக அடிஷனலா வந்துட்டு நாங்க ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 முறை ஆட்சியை பிடிச்சாச்சு, இந்த சாதனையை முறியடிக்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க குடும்பமே. அந்த வாய்ப்பு கொடுத்தா 2000 ரூபாய் நாங்க மகளிர் தொகை கொடுக்குறோம்ன்றாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து முதல்ல அறிவிப்பு கொடுத்தது யாரு? அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த நினைவு நாள் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி அதிமுக 2 கட்டங்களாக 10 தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தாங்க. அதுலதான் வந்து குலவிளக்கு திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் மகளிருக்கு அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் நாங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது அப்படியே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு முதலமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது சார், இப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், இவங்க ஏன் இந்த 5000 பிளஸ் 7000 இப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 550 தேர்தல் அறிக்கைகள் கொடுத்திருக்கிறாங்க.
ஏதாவது நிறைவேற்றினாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பொதுமக்கள்கிட்ட நீங்க எப்படி ஓட்டு கேட்பீங்க? இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா மறந்துடுவாங்கல்ல பொதுமக்கள். அப்ப அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ரெண்டு மாதங்கள்ல டிஎம்கே இதை சொல்லியே பிரச்சாரம் பண்ணுவாங்க. பாத்தீங்களா 5000 ரூபாய் நாங்க கொடுத்தோம், 5000 ரூபாய் கொடுத்தோன்னே பிரச்சாரம் பண்ணுவாங்க. மக்களும் மறந்து போயிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் அறிக்கைகளா என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப நாம தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா இது பெரியார் பண்ணது, பகுத்தறிவு பூமி. இது பகுத்து ஆராய்ச்சி செய்து அறிவார்ந்து நீங்க ஓட் பண்ணுங்க நான் சொல்றேன். அதுவும் போக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இலவசம்ன்றது வேண்டாம்னு நான் சொல்றேன். இலவசம் எங்களுக்கு தேவையில்லை. மக்கள் முதல்ல அந்த முடிவுக்கு வரணும். இது உரிமை தொகை தானே சொல்றாரு. அதுக்குதான் திரு ஸ்டாலின் பேரே உரிமை தொகைன்னு வச்சிருக்காரு. இன்னொன்னு முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பல சூழ்ச்சிகளை தடைகளை கடந்து இந்த மகளிர் உதவித்தொகையை என்ன சூழ்ச்சி என்ன தடைகள் நீங்க சொல்லுங்க. 28 மாதங்கள் உங்களுக்கு என்ன தடை வந்தது? என்ன சூழ்ச்சி வந்தது? சூழ்ச்சி செய்து ஆட்சியை பிடித்தது நீங்களா? இல்ல உங்களை ஆட்சி செய்ய விடாமல் ஒன்றிய அரசு ஏதாவது பண்ணுனாங்களா? இந்த எல்லாம் எதிர்கட்சிகள் ஏதாவது பண்ணாங்களா? என்ன சூழ்ச்சி என்ன தடை இருந்தது நீங்க சொல்லுங்க. டாஸ்மாக மூடுன்னு சொல்லி தானே ஆட்சியை பிடிச்சிங்க. டாஸ்மாக மூடுனீங்களா? இன்னைக்கு கஞ்சா பள்ளிக்கூட மாணவன் கையில 11th படிக்கிற மாணவன் கையில இன்னைக்கு கஞ்சா இருக்குது. மது பாட்டிலோட ரீல்ஸ் போடுறாங்க மாணவிகள். நகை கடன் தள்ளுபடி பண்றேன் நீங்க பண்ணுனீங்களா? கல்வி கடன் பண்றேன் நீங்க பண்ணுனீங்க? எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுத்தீங்களா? நீங்க இருசக்கர வாகனம் நீங்க கொடுத்தீங்களா? நீங்க என்னென்ன சொல்லி நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்த 5000 ரூபாய் கொடுத்து நீங்க ஓட்டு கேட்கணுன்ற அவசியமே இல்ல. நீங்க சொன்ன தேர்தலுக்கு நீங்க கொடுத்துட்டாலே நீங்க ஓட்டு கேட்டலாமே. மக்கள் மத்தியில் அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. நீங்க கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ண முடியுதா சார்? இன்னைக்கு 0 விழுக்காடுன்றா சார் ஹெல்த் மினிஸ்டர். பட்ட பகல்ல பச்சையா போய் சொல்றாரு சார். கீழ் பக்கத்துல இப்படி செடி வளர்ந்துட்டு இருக்கு சார். முந்தா நாள் பட்டவாக்கத்தில் 30 கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க சார். திருவள்ளூர், திருத்தணி, நீங்க எல்லா மாவட்டங்களும் எடுத்துக்கோங்க. எந்த மாவட்டத்துல கஞ்சால நீங்க சொல்லுங்க. நீங்க நான் நேரடியாக உட்கார்றேன், விவாதம் பண்றேன் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு கஞ்சாவைங்க கிடையாது. மாத்தி மாத்தி நீங்க பேசிருக்காதீங்க. நீங்க பத்திரிகையாளரை தாக்குறாங்க கேள்வி கேட்டா. டாஸ்மாக்ல எவ்வளவு ஊழல் சார்? போக்குவரத்து ஓசி பஸ் அமைச்சர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்ததுல நீங்க ஜிகின்னு வந்திருக்கீங்க. மேக்கப் எல்லாம் போடுறீங்க. ஓசி பஸ்ல வரீங்க நீங்க. அந்த ஓசி பஸ் எத்தனை இடங்கள்ல ஓடிட்டு இருக்குது? நான் கேட்கிறேன் அது யாரோட பணம்? அது நாங்க வரி கட்டுறோம்ல. இன்னைக்கு கடலை முட்டாயில இருந்து நீங்க என்ன வாங்கினாலும் இன்னைக்கு வரி இருக்கு சார். உப்புக்கு வரி போடக்கூடாதுன்னு நம்ம சத்தியாகிரகம் பண்ண பூமியில இன்னைக்கு நீங்க எல்லா பொருட்களுக்கும் நம்ம வரி கட்டிட்டு இருக்கோம். எங்களுடைய வரி பணம் அது. உங்க கடமை அது செய்யறது. நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும் தானே. இன்னைக்கு கல்லூரிகள்லாம் கஞ்சா இருக்குது. மாணவர்கள் கையில இன்னைக்கு மதுபாட்டில் இருக்குது. என்ன சார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க? 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் மறந்துடுவாங்களா? 2021க்கு முன்னாடி விலைவாசி நீங்க எடுத்துக்கோங்க சார். நீங்க 1 கிலோ பருப்பு எவ்வளவு வாங்குனீங்க? 1 கிலோ அரிசி எவ்வளவு வாங்குனீங்க? 1 கிலோ கோதுமை மாவு நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? இந்த 5 வருடங்கள்ல நான் சொல்றேன், இந்த ரேஷியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 8 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திலிருந்து நம்ம கொடுத்துருக்கோம் சார். ஒரு குடும்பத்துக்கு 8 லட்சம் ரூபாய் டிஎம்கே அரசாங்கம் 2021 இருந்து 26 வரைக்கும் வாங்கி இருக்கிறாங்க. விலைவாசி என்ற பெயர்ல வாங்கி இருக்காங்க. மக்கள் தெளிவா இதை புரிஞ்சுக்கணும். 5000 ரூபாய் எங்க இருக்கு? 8 லட்சம் ரூபாய் எங்க இருக்குது? 5 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. வேலை என்ன ஆச்சு? எவ்வளவு முதலீட்டை நீங்க எடுத்திருக்கிறீங்க? நீங்க வெள்ளை பேப்பரை காமிக்கிறது தான் ஒரு மினிஸ்டரோட வேலையா நான் கேட்கிறேன். சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு படிச்சவனுக்கு வேலை இருக்கா சார்? டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து பண்றாங்க, நீட் தேர்வு ரத்து பண்ணு சொன்னாங்க. அனிதாக்கு பிறகு இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க சார்? அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? ரகசியம் தெரியுதுன்னு சொன்னாங்க. இப்ப மத்தியில் என்னைக்கு காங்கிரஸ் வருது, என்னைக்கு ரத்து பண்றது? காங்கிரஸை கொண்டு வந்துட்டு காங்கிரஸ் ரத்து பண்ணுவாங்க சார். கண்டிப்பா இந்த மாதம், அதாவது இந்த உதவித்தொகையை தவிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, மாதம் 2000 கொடுப்போம் அப்படிங்கிறது சேர்த்து அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே திரு எடப்பாடி அவர்கள் தேர்தல் ஆமா சார் முதல் 2000 தேர்தல் அறிக்கைகள்ல அதிமுக தான் முதல்ல சொன்னது குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 2000 ரூபாய். அதை தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுனால பயத்துல அறிவிச்சிருக்காங்க. பயத்துல தான் கொடுக்குறாங்க. அதுவும் போக இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சார், வர மாட்டாங்க. கடைசி ஒரு ஆயுதம் சார் இந்த 5000 பிளஸ் இந்த மகளிருக்கு 2000 ரூபாய் என்பது டிஎம்கே எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம். இதையும் நம்ம எடுத்து பார்ப்போம். இதுலயும் பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காலகட்டத்தில் டிஎம்கே வராது, மத்தியில காங்கிரஸ் வராது. அவங்களுக்கே நல்லாவே தெரியும். இது முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இபிஎஸ் தான் கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் பண்ணுவாங்க. எந்த திட்டங்களும் நீங்க எடுத்துக்கோங்க, லேப்டாப் எடுத்துக்கோங்க, இருசக்கர வாகனம் எடுத்துக்கோங்க, அவங்க அறிவிச்ச எல்லா தேர்தல் அறிக்கைகளுக்குமே பிள்ளையார் சொல்லி இப்ப யார் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அது அதிமுக தான். அவங்க 2000 ரூபாய் அறிவிச்சாங்க, இவங்க 2000 ரூபாய் இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா திட்டங்களுக்குமே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை அவங்க பண்ணுவாங்க. ஆனா திட்டங்களுக்கு பெயர் மட்டும் நீங்க டிஎம்கே அடிச்சுக்க முடியாது சார். சூப்பரா பெயர் வைப்பாங்க. அந்த 505 505 தேர்தல் அறிக்கைகளுடைய பெயர்கள் எடுத்து பாருங்களேன். அதுலதான் சார் மக்கள் ஓட்டு போட்டாங்க தெரியாம. மக்கள் உண்மையில பாவம். நான் என்ன சொல்றேன், இந்த 5000 ரூபாய் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்கன்ற, அது நம்மளோட பணம்.
அதுவும் போக இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு எத்தனை வெட்டு குத்து கொலை விழுது மட்டும் நீங்க பாருங்களேன். நேரடியா அந்த பணம் டாஸ்மாக் தான் போகும். 1000 ரூபாய் கொடுத்தாலே நம்ம குடும்ப தலைவர்கள் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டீங்க, கண்டிப்பா அது டாஸ்மாக்கு போயிடும். அப்ப இப்படி கொடுத்து அப்படி வாங்கிக்கலாம். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். சதுரங்க வேட்டையில சொன்ன மாதிரி மக்களுடைய ஆசையை தூண்டுனா மக்களை ஈஸியா நம்ம ஏமாத்திடலாம். அதுல வந்து PhD பட்டம் வாங்கினவங்க நம்ம DMK 2.2 அட்டைதாரர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட குடும்பத்தை அட்டைதாரர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து 1.31 கோடி மக்களுக்கு தான் வந்து உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அந்த சிறப்பு நிதி 2000 வந்து இவங்களுக்கு கிடையாது அப்படின்னா அந்த ஓட்டை வந்து எதிராக கொடுக்கும். மக்கள் வந்து கேட்பாங்க சார். 28 மாதங்கள் கழித்து தான் இதை ஆரம்பிச்சாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு இது கொடுக்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, நீங்க வந்து மறுபடியும் வந்து நீங்க மனு எழுதி போடுங்க, உங்களுக்கு வரும்னாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்தது இல்லை. முதல்ல கொடுத்தாங்கல்ல சார், அது வரைக்கும் தான் இப்ப வந்துட்டு இருக்குது. அதற்கு பிறகு 2வது கட்டமா ஆரம்பிச்சதுல யாருக்குமே வரவே இல்லை. இந்த 2000 ரூபாய் அதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். அதுவே வரல சார். அந்த 1000 ரூபாய் வரவே இல்லை. இது இப்ப நான் வாங்குறேன்னா எனக்கு அந்த 2000 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 5000 ரூபாய் எனக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி வருமே தவிர இதற்காக இந்த 2 மாத காலகட்டத்துல போயிட்டு நீங்க எல்லா அட்டையுமே எடுத்துக்கிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்செல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு கண் தொலைப்பு வேலை. ஆட்சி பிடிப்பதற்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய பிளான் இதுதான் சார். பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிடலாம், அவ்வளவுதான். திரு ஸ்டாலினா இருக்கட்டும், கூட்டணி கட்சியினராக இருக்கட்டும், அடுத்த 2026 தேர்தலில் வந்து 200 இடங்களுக்கு மேல வந்து நாங்க பிடிப்போம்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சா அவங்க அக்கௌண்ட்ல வந்து 5000 போடுறாங்க. இது வந்து தோல்வி பயத்தினால காரணமா இல்ல மக்களுடைய நலத்திட்டங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட்? நலத்திட்டங்கள் என்ன சார் பண்ணிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல நிறைய பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப மகளிருக்கு வந்து பேருந்து வசதி, மாசம் 1000 ரூபாங்கிறது உரிமை தொகையே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் பண்ணிட்டு. உரிமை தொகை நல்ல விஷயம் தான். டாஸ்மாக் மூடல, ஏன் சார் மூடல? அந்த பணம் எங்க போகுது? போக்குவரத்து துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு சார்? நீங்க ஃப்ரீ பஸ்ஸை மட்டும் நீங்க பாக்குறீங்க. போக்குவரத்து துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு. டாஸ்மாக் துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு. கனிம வளங்களை எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஆட்சி மணல் எவ்வளவு திருடுனாங்கன்னு நீங்க சொல்லுங்க. கள்ளச்சாராயத்துல எவ்வளவு சம்பாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு துறைகளா சொல்லுங்க, நான் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன். என்ன வந்து உரிமை தொகை 1000 ரூபாய் யாரோட பணம் சார்? அது யாரோட பணம்? எனக்கு புரியல. எனக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தது இவங்க வந்து சார், உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். ஆட்சியை பிடிச்ச பிறகு மகனும் மருமகனும் சேர்ந்து ஒரே வருடத்துல 30,000 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. எப்படி சமாளிக்க போறோம் தெரியலன்னு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் பேசின ஆடியோ வெளியே வந்தது. அமைச்சரை தூக்கி அடிச்சுட்டாங்க வேற ஃபீல்டுக்கு. நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரே வருஷத்துல 30,000 கோடி அப்படின்னா இந்த 5 வருடங்கள்ல நீங்க திங்க் பண்ணி பாருங்க. 1000 ரூபாய் ஈஸியா கொடுத்துடலாம் சார். நான் இப்பவும் சொல்றேன், இலவசமே வேண்டாம், மக்களுக்கு எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். இது காங்கிரஸ் ஆரம்பிச்சது சார். இது சோப்படப்பா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் காலகட்டத்துல தேர்தல்ல சோப்படப்பா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து அறிஞர் அண்ணாதுரை சொன்ன மாதிரி ஊழல் என்பது கரையான் புற்று மாதிரி, குஷ்டரோகிகள் கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் சொன்னாரு அண்ணாதுரை. நீங்க வந்து டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த தாலி எடுத்து தமிழச்சிகள் தாலி எடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய பணம் என்பது குஷ்டரோகிகள் கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம்னாரு. அண்ணா கொள்கை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஏன் டாஸ்மாக் நீங்க முதல்ல நான் கேட்கிறேன். என்ன 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு அமைச்சர் என்ன பேச்சு பேசினாரு? ஓசி பஸ் 1000 ரூபாய் தான் நீங்க மேக்கப் போட்டு வரீங்க. அதுதான் நான் சொல்றேன். 5000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்டா நானு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், உடன்பிறப்புகள் 5000 ரூபாய் குடும்பம் நடத்தி நீங்க காமிங்க. எலெக்ஷன் வந்தா மட்டும் திமுக அரசு, குறிப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி இலவசங்கள் வந்து வாரி வழங்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கலைஞர் டிவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திட்டங்கள், ஆட்சியில செய்த நல்ல விஷயங்கள் சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இலவசங்கள் வந்து அறிவிப்பதனால எதை சார் சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? செஞ்சாதான் சார் ஓட்டு கேட்கறதுக்கு. நம்ம வீராண ஏரியில ஆரம்பிச்ச ஊழல், அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்குவாரியில வந்து எம்எல்ஏ பழனியாண்டி பக்கத்துல வந்து நிக்குது. என்ன சொல்லி நம்ம ஓட்டு கேட்க முடியும்? கூட அவர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. ஆமா சார், அதான் என்ன சொல்லி நீங்க ஓட்டு கேட்க முடியும் நான் கேட்கிறேன். கல்குவாரியில இவ்வளவு அடிச்சுன்றதை நீங்க சொல்ல முடியுமா மக்கள்கிட்ட? ஆட்சி மணல் இவ்வளவு திருடி இருக்காங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிக்கோங்க, செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷின்ல போட்டு ஃப்ரெஷ்ஷா நாங்க கொண்டு வந்துட்டாங்க, இப்படிலாம் நீங்க சொல்லிதான் நீங்க ஓட்டு கேட்க முடியுமா சார்? ஒரு நாளைக்கு பாலியல் சம்பவங்கள் எவ்வளவு நடக்கு நீங்க எடுத்து பாருங்க சார். நீங்க உரிமை தொகை நீங்க பேசுறீங்க, வீட்டுக்குள்ள எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். எவ்வளவு பாலியல் சம்பவங்கள் நீங்க நடக்கின்றதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க எத்தனை மாணவிகள் மது பாட்டில கையில வச்சுட்டு இருக்காங்கன்றத திங்க் பண்ணி பாருங்க. நீங்க கல்லூரிகள்ல போய் நீங்க பாருங்க, மருத்துவமனையில பட்டப்பகல்ல கொலை நடக்குது சார். எங்க பாதுகாப்பு இருக்கு சார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் சொல்றாங்க தமிழகத்துலதான் வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னா, நாங்க ஸ்டேட்ல வந்துட்டு ஸ்டேட்டோட சேர்ந்து எல்லாம் போட்டி போட போறது இல்ல. நாங்க டைரக்டா வந்து ரஷ்யா, ஜப்பான், சைனா தான். ஏன்னா அவர் தமிழ்நாடுன்றது தனிநாடு நினைச்சிட்டாரு போல, முதலமைச்சருக்கு தெரியல இது ஸ்டேட்னே அவருக்கு தெரியல.
யாராவது கூப்பிட்டு எழுதி கொடுக்கணும். இது தமிழ்நாடுன்னா தனி ஸ்டேட்டுங்க, இந்தியாக்குள்ள ஒரு ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லணும். அவர் அப்படி கனவு உலகத்தில் இருக்கிறார். அதனாலதான் இந்த துறைகளை நடக்கிறது எதுவுமே அவர் காதுக்கு போகவே இல்லை. எவ்வளவுங்க வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம 5000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க சேவிங் பண்ணுவீங்கன்றாரு. நீங்க திங்க் பண்ணி பாருங்க சார். பால் விலை குறைக்குன்னு சொன்னீங்கல்ல சார், குறைச்சிங்களா? நீங்க குழந்தை குடிக்கிற பால் தான் சொல்லுது. காலையில எழுந்து பால்ல இருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் நீங்க பாருங்க சார், ஒரு நாள் பட்ஜெட் எவ்வளவு நீங்க பாருங்க. நீங்க 21க்கு முன்னாடி நீங்க உங்களோட குடும்ப செலவு என்ன, இன்னைக்கு உங்களோட குடும்ப செலவு என்ன? மக்கள், பொதுமக்கள், மகளிர் இதை திங்க் பண்ணி பார்க்கணும். 5000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்றதுனால நீங்க இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இதற்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் சம்பவங்கள், எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. உங்க வீட்டுக்காரு 21க்கு முன்னாடி எவ்வளவு குடிச்சாரு, இப்ப எவ்வளவு குடிச்சிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு? உங்க பையனை, உங்க பொண்ணு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? திங்க் பண்ணி பாருங்க. நீங்க கல்லூரிக்கு அனுப்பிட்டு வீட்டுல பாதுகாப்பா நம்ம இருக்க முடியுதா சார்? பாதுகாப்பு இருக்குதா கல்லூரிகள்ல? அரசு கலை கல்லூரி நந்தனத்துல பாலியல் பலாத்காரம் பண்றாங்க சார். நாம கல்லூரிக்கு எதுக்கு போவோம்? படிக்க தானே போவோம். கல்லூரி அதுக்கு தானே. ஆனா இன்னைக்கு பாருங்க, பாலியல் சம்பவம் அரங்கேற்றக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு கல்லூரிகள், பள்ளிகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. யாரு மாத்தினது அதை? அப்ப இந்த 1000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து கடைசி ஆயுதம் டிஎம்கேக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. அவர் ரேம்பாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. புளியை பார்த்து பூனை சூடுபட்ட கதையாக 75 வருடங்கள் பவள விழாவை கண்ட கட்சி விஜயை பார்த்து ரேம்பாக் பண்ணிட்டு அதுதான் நிர்வாகம் நினைக்கிறாரு முதலமைச்சர். டிஎம்கே டிவிக்கே போட்டின்னு ஒண்ணு ரேம்பாக்ல போட்டி நினைச்சிட்டாரு முதலமைச்சர். அவரு உதயநிதி ஸ்டாலின் செல்ஃபி எடுத்திருக்காரு. என்ன உங்களுக்கு கரிசனம் மக்கள் மேல? ஆட்சி முடிகிற நேரத்துல 5000 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது. டிஎம்கே இது வரைக்கும் சார் விஞ்ஞான ரீதியான ஒரு ஊழல் அப்படின்னா அதற்கு பெயர் பெற்ற ஒரு கட்சி. நீங்க எந்த நாட்டுல போய் கேளுங்களேன், அழகா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, இது வரைக்குமே ப்ரூவ் பண்ண கேஸ் எதுவுமே திமுக. நான் இப்ப விஞ்ஞான ரீதியான ஊழல் நான் சொன்னல சார் உங்ககிட்ட, நீங்க அந்த பாயிண்ட் நோட் பண்ணணும். 2G எப்படி நம்ம வெளியில வந்தோம் சரிங்களா? முதல்ல வீராணம் ஏரி நம்ம எடுத்துடணும். கடலூர்ல இருக்கக்கூடிய வீராணம் ஏரி, அங்கதான் கலைஞருடைய அந்த ஸ்கீம் ஆரம்பமாச்சு. அப்பெல்லாம் பொறியாளர்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க அதை யாரு எப்படி எடுத்துட்டு வரணும், என்ன பண்ணணுன்றது. ஆனா நாங்க ஏன் இருக்கிறோம், நாங்களாம் ஆட்சியாளர்கள், நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்கள தூக்கி தூர போட்டு அன்னைக்கு அவர் டிசைட் பண்ணாரு. அது அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல 71க்கு பிறகு ஆரம்பிச்சுதான் விஞ்ஞான ஊழல். அதெல்லாம் சர்க்காரிய கமிஷன் கொண்டு வரப்பட்டது சரிங்களா? அப்ப சொன்னார்ல, அதாவது சர்க்கரையை எறும்பு திங்கும் பொழுது சாக்கு மூட்டையை கரையா திங்க கூடாதுங்களாங்க. இப்படி விஞ்ஞான ரீதியா பேசும்பொழுது நீங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? 2G உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? இன்னும் அதை தூசு தட்டிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட்சி மடல் உங்களால ப்ரூவ் பண்ண முடியுதா? கனிம வளங்கள் உங்களால ப்ரூவ் பண்ண முடியுதா? போக்குவரத்து துறை, டாஸ்மாக், கள்ளச்சாராயம், கஞ்சா, எதையாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் இவங்களுடைய டெக்னிக்கு. மிகப்பெரிய ஒரு டேலண்ட் இவங்களுக்கு இருக்கக்கூடியது. இந்த 5000 குறிப்பா சொல்லணும்னா இந்த 2000 கோடைக்கால சிறப்பு நிதி அப்படிங்கிறது அதிமுக தேர்தல் வாக்குறுதியை பார்த்துட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறத இபிஎஸ் அவர்களோட சொல்றாங்க. குற்றச்சாட்டுல ஒரு நியாயம் இருக்கு. உண்மைதான் சார் இவங்களுக்கு. ஆனா அதே சமயத்துல திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்காக தான் இந்த 2000 ரூபாய் போட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு கிளைம் பண்றாரு. இது எந்த அவரு ஸ்டேஜ்ல பேசிட்டு தானே சார் இருக்காரு. டிஎம்கே டிவிக்கு அவர் பேசிட்டு இருக்காரு இல்லையா? அதனால நாம நம்ம கூட தான் டிஎம்கே போட்டி போடுதுன்றதுனால நான் பார்த்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுத்திருந்தாரு. அது மாதிரி பல பகுதிகளில் விசில்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு சார். 75 வருடம் உள்ள கட்சி, 6 முறை ஆட்சி பிடிச்ச கட்சி, நேத்து கட்சி தொடர்ந்தவங்க பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க தேர்தல் அறிக்கைகளை கொடுத்ததை நீங்க செய்திருந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் பார்த்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. குப்பைக்காரங்க குப்பைல விசில் அடிக்காதீங்கன்றாங்க டிஎம்கே கவுன்சிலர். இந்த கொடுமையை நம்ம எங்க போய் சொல்ல? இவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்குன்றதை திங்க் பண்ணி பாருங்களேன். விஜய் இதெல்லாம் பேசுறாரு சார், அவர் களத்தில் இருக்காருன்றத மக்கள் நம்புவாங்க. அதனால அவர் பேசுறாரு. அது எல்லா கட்சிகளும் அதை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதனால அவர் அதை பேசிக்கிறாரு. அதிமுக கூட்டணி ஒரு வலிமையான ஒரு கூட்டணியா இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வரைக்கும் இன்ன வரைக்கும் திமுக கூட்டணியில் உறுதி செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா இதுதான் நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு முடிவு இல்லாம இருக்கு சார். அவங்க தான் 200 தொகுதிகளில் ஜெயிக்கிறேன்னு தாங்கல. கூட்டணி இருக்கு சார், கூட்டணி தேவையில்லை. காங்கிரஸும் திமுகவும் பாத்தீங்கன்னா 70ல ஸ்டார்ட் ஆன கூட்டணி. அப்ப அந்த ஊழலுக்காக மேல ரைடு கீழே டீலிங்ன்ற மாதிரி அப்ப ஆரம்பிச்சது. இப்ப வெளியிலும் போக சொல்ல முடியல, உள்ளே இருக்க சொல்ல முடியல. 2 பேரும் குடுமி பிடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பல பகுதிகளில். மாணிக் தாகூர் ஒண்ணு போடுவாரு, பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பக்கமா போயிட்டு பனையூருக்கா போயிடுவாரு இந்த பக்கமா சரிங்களா. கரூர் எம்பி அவங்களுக்கு பூத்து கமிட்டிக்கு ஆள் இல்லையா பார்த்துக்கோங்க. ராஜாக்கா என்ன பண்ண சொல்லுவாரு, 2 பேரும் கஷ்டப்படுத்துறாங்க, போய் தொலைங்க, தலைமையிட்ட சொல்றாங்க அப்படின்னு டிஎம்கே டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை வச்சு காங்கிரஸுக்கு பதில் சொல்றாங்க.
காங்கிரஸ் வந்து அங்க இருந்து ராகுல்ஜி வாய் திறக்கிறது இல்ல, அங்க இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பதில் சொல்றாங்க. நாங்க இருக்கவா போகவான்றாங்க. 41 சீட்டு கொடுங்க, 4 MP சீட்டு கொடுங்கன்றாங்க. எங்களுக்கு 70 சீட்டு தர ரெடியா இருக்காரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரன்றாரு விஜய். நாங்க இந்த அக்கா இப்படிக்கா போயிடுறோம், அறிவாலயம் பக்கம் வரல, பனையூர் பக்கமா போடலான்னு இவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் இன்னும் முடிவுக்கு வரல சார். ராகுல் ஒத்துக்கவே மாட்டேன்டாரு. 58 வருஷம் ஆயிடுச்சு சார், ஆட்சி முடிச்சு 58 வருஷம் ஆச்சு சார். காமராஜர் ஐயாவோட முடிஞ்சு போச்சு தமிழகத்துல. அப்புறம் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, கிட்டத்தட்ட 2-3 மாநிலங்களோட ஆட்சி இல்ல. பரிதாபமா போயிடுச்சுங்க. அதாவது கழுது தேஞ்சு கட்டருமான கதை எனக்கு காங்கிரஸ் போயிடுச்சு. அதுவும் போக பாத்தீங்கன்னா விசிக, மக்கள் நீதி மையம், சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்துட்டு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் கேட்கிறாங்க. இருக்கிறதே 230 தொகுதி தான். என்ன பண்ணுவாரு நம்ம தளபதி? தலையை பிச்சுட்டு இருக்காப்புல. அதுல குடும்பத்துல உள்ள இருக்க அரசியல் வேற பெரிய பிரச்சனையா இருக்குது. உள்ளே வந்து 4ஆக உடைந்து விட்டது திமுக. எதை சமாளிக்கன்னு அவருக்கு தெரியல. எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அரவணைச்சு போறது இல்ல, தாய் உள்ளம் படைச்சவர் MK ஸ்டாலின் சொல்லுவாங்க. அண்ணா திமுக வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு கட்சியை காணாம போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 4 கட்சிகளை வந்து கூட்டணியில இணைத்து ஒரு வலுவான ஒரு கூல் கேப்டனாக இன்னைக்கு வந்து EPS ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்டம் மூவ் ஆயிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது அப்படியே காட்சிகள் மாறிட்டு களத்துல DMK அப்படி சதுர்த்தி கிடக்குது. நம்ம சந்தி என்ன சொல்றது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற மாதிரி கூட்டணி பிரச்சனைக்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. அவரால் அதை வந்து சரி பண்ணவே முடியல. ஆனாலும் கூட வெளியில விட்டு கொடுக்க கூடாது, மக்கள் மத்தியில அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணும் என்பதற்காக தான் 200 தொகுதிகளை நாங்க ஜெயிச்சிருவோம். ராஜகண்ணப்பன் சொன்னாரு 100 தொகுதிகளில் ஜெயிக்கும் போது கூட நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரல, இருந்தா இல்லைன்னா போயிட்டே இருக்குது, நாங்க விசிக்க வச்சு சமாளிச்சுக்கிறோம் நாங்க அப்படின்ற மாதிரி முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் சரி தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு முடிவு வரணும். எதிர்கட்சிகள் வந்து என்னதான் இது வந்து ஒரு தவறான இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாலும் ஒரே ஒரு அறிவிப்பின் மூலமா வந்து ஒரு வெற்றியை உறுதி செய்து விட்டார் திரு ஸ்டாலின் அப்படின்னு ஆளுங்கட்சி கூட்டணி சொல்வதில்லை. எது சார் இந்த 5000 ரூபாய் மேட்டர் சார்? இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் ஓட்டு வாங்கி வரும்னு நினைக்கிறாங்களா சார் அவங்க? அப்படின்னு நினைச்சதுதானே போடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் செய்யல சார். அதாவது நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு சார். ஸோ மக்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் நான் சொல்றேன், இந்த 5000 இது வரைக்கும் நடந்த குற்ற சம்பவங்களா உங்களுக்கு எது பெருசுன்றதை நீங்க பாருங்க. 5000 ரூபாய் கொடுக்கறத நீங்க வாங்கிக்கோங்க, தயவு செய்து நீங்க வாங்கிக்கோங்க. அது நம்மளோட பணம். அது எவ்வளவோ கொள்ளையடிச்சுட்டாங்க. இந்த 5000 ரூபாய் நீங்க வாங்கிக்கோங்க. கொடுக்க போகிற அண்ணா திமுக எந்த கட்சி மாதம் 2000 கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க, நான் வேணானே சொல்லவே இல்லை நான். ஆனால் திங்க் பண்ணி பாருங்க, இந்த 5 வருட காலம் எப்படி போச்சு. பாதுகாப்பு முக்கியம் இல்லை சார். அது பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியல DMK-வால. மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் சார். நம்ம வந்து எப்போதுமே வந்து ஆட்சியாளர்கள் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம், மக்களும் வந்து அதுல ஒரு காரணம்ன்றதை நம்ம வந்து திங்க் பண்ணணும். லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தவறு. கொடுக்கறது மட்டும் தப்பு, வாங்குறது மட்டும் தவறுன்னு எழுதி போடவே இல்லை நீதிமன்றத்துல. ரெண்டுமே தவறு. அப்படியா மக்கள் பக்கத்துலயும் தவறு இருக்குது. மக்களும் வந்து இதை சிந்திக்கணும். கடைசி ஆயுதமா இதை பயன்படுத்துறாங்க. பார்க்கலாம் இது என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். மக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார். நன்றி சார். நன்றி.